ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து கோவக்காய் எப்படி செய்கிறதுனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு சொல்லி நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். இது பெரிய விஷயம் இல்லைங்க. இது வந்து நான் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லலைங்க. ஸோ இது நீங்கள் எப்பவும் போல் சிம்பிளாக வெறும் வெங்காய தக்காளி தாளித்து கோவக்காய் வந்து வணக்கி அந்த மாதிரி வேக வைப்பீங்க இல்லையா, அதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பவுடர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பவுடர் என்னென்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் நிலக்கடலை கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், வரமிளகா, சீரகம், மிளகு, இந்த 5 ஐட்டம் மட்டும் வெறும் பேனில் ஆயில் இல்லாமல் வெறும் பேனில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் நார்மலாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்து மேலே போட்டு, தேங்காய் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பவுடரை போட்டு கிளறி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரேவி முடிஞ்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு டைம் சாப்பிடணும்.